ஹாய் மக்களே. ஹாய் மக்களே. இன்றைக்கி வீடியோக்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இழந்தப்பழம் பிடுங்கலாம்னு வந்திருக்கேன். நான் வேறு இன்றைக்கி இழந்தப்பழம் நிறையா பிடுங்கி இன்றைக்கி சாப்பிட போகிறோம். வாங்க மக்களே, வீடியோக்களை போகலாம். அப்படியே போகிற வழியில் எல்லாத்தையும் எப்படியே காமிச்சிக்கிட்டே போகிறோம். இப்போ நடந்து போறியாங்க? ஆமாம். மரம் எங்கே இருக்குது? மரம் அந்த கிட்டே இருக்குது. வந்து ரொம்ப நாளாச்சு. ஆமாம், போன வருஷம் வந்தேன். அடுத்த பாதையே காண பூரா செடி மூடி போச்சு. ஆமாம், வருஷத்தில் ஒரு டைம் இங்கிட்டு வர்றது. ஏன்னா வருஷத்தில் ஒரு டைம் இங்கிட்டு இழந்தப்பழம் பழுக்கும். ஆமாம், அடுத்த ஒரு நாளைக்கே பழுக்குங்க. ஒரு நாள் இல்லை, வருஷத்தில் ஒரு தடவை சீசன் பழுக்கும். நம்ம வர்றது ஒரு நாள் தான் வர்றோம். ஆனால் பழம் கிடக்கும் நாள் ஒரு மாதம் முடிய பழம் பழுத்து கிடக்கும். பாதி பழத்து கொட்டை பழுத்து கொட்டை இருந்து இருக்கும். ஆமாம். ஏய் முள்றா, முள் அடித்து வகுத்து அடிக்க விட்றா. டேய் ஒரு நாளைக்கு செயின்வா போட போகுது. நீ சொல்லுவா, நீ யார்? நீங்கள் யார்? பெருகையாச்சுல்ல. ஆமாம், இப்படி நடந்து போமா? வா, இப்படியே போவோம். அவ்வளோதான், நெருக்கி பக்கத்தில் வந்துட்டோம் மக்களே. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். ரோட்டிலலாம் கூட்டி வரேன் செடி முள்ளுக்களை. எங்கடா அங்கிட்டோடா, இங்கெல்லாம் வீடியோ நல்லா தெரியும். இது உனக்கு நடுமுள்ளுக்களையும் கூட்டி வர. நடுமுள்ளான்னு கேட்குற. அவ்வளோ மக்களை நான் இங்கே போய் மரத்து பக்கத்தில் வந்துட்டான். அந்த அவ்வளோதான், இந்த கம்மாக்கி வந்துட்டான். இந்த இதுக்கு மரம் மக்களை, மரத்துக்கிட்ட போய் பழம் பிடுங்கலாம். இங்கே வாருங்க மக்களை, இழந்த மரம். நின்றுக்கிட்டே விடுங்களாம். இன்னும் பழுக்கில் கொஞ்சம் உதக்காயாக இருக்குது. அதை கொஞ்சம் பிடிக்குது. காய் கொஞ்சம் லைட்டாக பிடிக்குதுல. இதில் இருக்க பிடுங்க. மகளே, கொஞ்சம் பையன் பிடிக்குது. பிடிக்கலையா? அவ்வளோக்கா கொஞ்சம் நல்லா இருக்கான். பிடிக்குது. என்ன காய் பழுக்கலாம் அந்த அளவுக்கு. சரியா பழுக்கலாம் தான். பழுக்கலாம், டேஸ்ட் அருமையாக இருக்கும். பழுத்தம் ஆகுமா அந்த பழம்? என்ன இப்போதான் இப்போ உக்காயாக கிடக்கு. மக்களை, அங்கிட்டு நிறைய மரங்கள் இருக்கு. அங்கேயும் போய் உங்களுக்காண்டி காமிக்கிறோம். போமா இங்கே வா. காற்று பயமாக சிறுசுன்னு அடிக்குது. மக்களை, அங்கே நிறைய மரம் இருக்குது. அங்கே போய் காமிக்கிறோம். வா, நடந்து போவோம். வரும் மக்களை. சின்ன மரம் இங்கே இருக்குது. சின்ன மரம்னே. பெரிய மரம் இங்கே உள்ளே இருக்குது. அங்கே போவோம். இதோட காய் கூட கிடந்துச்சு. இங்கே வரும் மக்களை, பழம் நிறையா கிடக்கு. இதை கொஞ்சம் உதப்பழம். இது அழைச்சி பார்ப்போம்மா. மரத்தை ஏறாப்பில் பேக் கேமரா காமிக்கிறேன். இந்த மரத்து பழம் நல்லா இருக்கும்பா. இப்பெல்லாம் பழுத்துருச்சுங்க. யாருக்கு நிறையா பழுத்து கீழே அடக்க வர்ற. ஏறலாமல்ல, போன்ட்டு தானே ஏறினேன். ஏறினேன். ஏற முடியாத, கால் வழுக்குண்டா. ஏற முடியாது, கால் வழுக்கம். அடுத்த மாதம் பார்ப்போமா? அடுத்த மாதம் எனக்கு ஏங்க நெட்டுக்கு மறந்தே இருக்கேன். பாருங்க, என்ன பழங்கி வர மக்கள் நிறைய கிடக்கு. ஆமாம், கிடக்குனா பிறக்கு. சரி, பிறக்கி தின்னு. பிறக்கும் சாப்பிடு, சேர்க்கலாம் வேணாம். பிறக்கி தின்னுட்டே எல்லாருமே இழந்த பழம் சாப்பிட வாங்க. ஆமாம், மரம் நிறையா இருக்குது. யாருங்க நெட்டுக்க மரம். இதில் ஃபுல்லாக இழந்த மரந்தேன். இழந்த மரம் நிறையா இருக்குது எங்கள் ஊரில். ஃபுல்லாக நின்றுக்கிட்டே பழம்பழம் பிடிக்க முடியும். மரத்தில் ஏற தேவையே இல்லை. இதெல்லாம் நிறையா கிடந்துச்சு. ஃபுல்லாக ஓஞ்சிருச்சு. அதில் ஓஞ்சிருச்சு. இந்த சரி பெருவாரி பழம் கீழே வந்துருச்சு. இது அன்றைக்கி நல்ல காய கிடந்துடும். அந்த பெரும்பெருங்காய் அதில் இது மாதிரி நிறைய கீழே வந்து கிடக்கு.
பாட்டை வேறு போட்டாங்களா, நீ பாட்டு சவுண்டு வேறு கேட்டுகிட்டே இருக்குமே. ஏண்டா நம்ம விசேஷ வீட்டில் படிக்குது. யார ஃபுல்லாக ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்குல்ல, வெட்டி வெட்டி எரிஞ்சிடுறாரு. போலாமா? போலாம். ஆடிக்கிட்டா பரவாயில்ல, ஒரு நாளைக்கு தான் தேன்மை மாட்டுது. இங்கே இதெல்லாம் நிறையா கிடக்குவாரு காய். இது ஃபுல்லாக காய். இதில் அந்தளவுக்கு நான் இதாகலை. பழம் பழுக்கல தந்துட்டேன்னா இங்கெல்லாம் பழம் பழுக்கலை. யார் மக்களே, காயை பாருங்கள் எப்படி கிடக்குன்னு. இது வந்து ஆப்பிள் காய் மாதிரி இருக்குது. பெருசுனா நல்ல மொரட்டு காயாக காய்க்கும். இது பெருசுனா என்ன காய். இந்த வாட்டி காய் சின்ன காயாக இருக்குல்ல. போட்டோம் நல்லா மொரட்டு ஆப்பிள் காய் மாதிரி காய்க்கும். நாலு பெருசாக காய்ச்சி. இந்த இதோட பெரிய காயை தான் இருந்துச்சு போன வாட்டி. இதோட பெரிய காயை தான் இருந்துச்சு. காய் பழம் தான் ஆயிடுச்சு. அந்த மாதிரி பார்த்துட்டு வா. அந்த மாதிரி ஆசை நிறைவேற்றுவோம். ஆனால் மரத்தை மட்டும் பார்க்குறேன். எங்கேயும் காய் பிடிக்குது இல்லையா? பிடிக்கும் தின்னு. கொஞ்சம் பழுக்க வெட்டி வரலாம்ல. ஆமாம், எல்லா மரத்துலையும் நீங்கள் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அதெல்லாம் நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துருப்போம். நல்லா சாப்பிட்டாச்சு எல்லா மரத்துலையும். இங்கே 2 மரம் இருக்கேன். இவ்வளோ இருக்காங்க 2 மரம் பக்கத்தில். இப்போலாம் சரியாக பழுக்கலாம் தான். 1-2 பழம் கிடக்கு. இல்லை நண்பர்கள் சாப்பிடுவாங்க. மரங்கள் நிறையா இருக்குது. எல்லா ஊர்லேயும் இருக்கேன். கிராமத்தில் இருக்க எல்லாத்துக்கிட்டே இந்த மரம் எல்லா ஊர்லேயும் இருக்கேன். சிட்டியில் இருக்கவங்களுக்கு அந்த மரம் அந்தளவுக்கு தெரியாது. என்ன சிட்டியில் இருக்க ஆளுக்கு தானே. சிட்டிக்குள்ளே இருக்கவங்களுக்கும் ஒவ்வொருத்தரும் தெரியும். ஆனால் அவங்க காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுவாங்க அதிகமாக. நம்மளுக்கு வந்து எளிதாக கிடைக்கிறது. ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் அப்படிங்கி மரத்தில் எப்படிங்க சாப்பிட்றோம். நம்ம கிராமத்தில் ஆளுகளுக்கு ஃபுல்லாக எளிதாக கிடைக்கும். தையா பழுக்கலாம். இப்போ உதப்பழம் மாற்றியா இருக்குது. உதப்பழமாக இருக்குது. அந்த ஒரு மரத்தில் நல்லா பழம் பழுத்துருந்துச்சு. அதில் ஏறி ஒரு அளப்பு அளப்போனேன். பார்ப்போம். ஆமாம், ஏறி ஒரு ஆட்டை ட்ரை பண்ணி பார்க்கணும். அதில் வெகு வெயில் அடிக்குது. மணி 12 மணியா சார். இந்த மரத்தை ஒரு அளப்பு அளப்பி பார்ப்பேன். இதில் தான் அந்த ஒரு உள்ளே இருக்கிறதுல இதெல்லாம் காய் தான் கிடக்குது. பார்த்தல இதை எப்படி காய் கிடக்கு பாரு. இதில் யார் மக்களை காய் கிடக்குதுல. ஆனால் தெரியுமா இந்த தெரில. யார் மக்களை காய் நிறையா கிடக்கு பாருங்க. அதில் தெரியுதான்ல காய் இது நிறையா கிடக்கு. போட்டுலாம் ஏறி அடப்புனேன். மதுத்தை போட்டு ஏறு. ஒரு எட்டு எடுத்து வச்சுனா வச்சுக்க, அடுத்த எட்டையும் வாதை பிடிச்சிடலாம். கால் வலிக்குது. யார் மக்கள் இதெல்லாம் நல்லா பழம் கிடக்கு. இதெல்லாம் ஓஞ்சிருச்சு நெருக்கி. இதில் இந்த ஒரு மரத்தில் இதுலையா பழம் கிடக்காது. மேலே பழம் கிடக்கு. அளப்புனா அவ்வளோ. அந்த மரத்தில் இழப்போமா? எந்த மரத்தில்? அந்த மரத்துலையா? இதில் ஏறி பாரு ஒரு ஆட்டை. இதில் ஏறி காலு புண்ணுவா. இந்த ஒரு மரத்தில் வெறி கொண்டு ஏறிக்காப்புல. குரங்கு மாதிரி ஏறாப்புல மரத்தில். டேய் மேலே கல்லுகள் தொங்க. அதில் சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? எவனை பயில எரிஞ்சதே. எரிஞ்சதே விழுது. நல்ல அளப்பு. ஒவ்வொரு வாழை பிடிச்ச அளப்பு. ஒன்று கூட விழுதுடா. ஒவ்வொரு வாழை பிடிச்சா அப்படின்னா விழுகும்டா. ஃபஸ்ட்டு ஒரு வாழை பிடிச்சாலும் அடுத்து 2வது இன்னொரு வாழை பிடிச்சால. முள்ளாக்குடா. 2 கையில ஒரு வாழை போடுறா. கை வேற கடுத்துக்கிட்டே இருக்குது. முள்ளாக்குலடா. முள்ளு வாங்குவான். என்ன முள்? இழந்த முள்ளுதே. இழந்த முள்ளா இருக்குமா? உன்னையெல்லாம் குத்துமா? அதெல்லாம் கேட்குறேன். உன்னையெல்லாம் குத்துமா? நீ யாரு?
யார் நல்லா உழுகுவார் இப்போ சொல்லு ஒன்னோட ஏன் கணக்கு தெரியல. நான் கண்ணு உன் கண்ணில் தெரியாதா நீலா யார் உன் கண்ணில் தெரியுமா கேட்குறேன். அடுத்தாவது அப்படி சளைப்பார். இந்த பழம் இல்லை அடுத்தாவது அதான் நெருக்கி ஓஞ்சிருச்சு. பழம் இல்லை இறங்க வேண்டியதேன். அந்தாவது பிடிச்ச ஒரு அளப்பு அழப்பிட்டு வா. அழைப்பிட்டேன் அதையும். இப்போ அளப்பா 2 கையை பிடிச்ச அளப்பு. நீ அளப்புனா காற்றுவோட அடலை. என்னடா முள்ளு தான் அவனை குத்து மாட்டான் கேட்குறேன். முள்ளு எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. முள்ளு குத்தாதா? உன்னையெல்லாம் எப்படா குத்தேன்? உன்னையெல்லாம் முள்ளு குத்தலாமா கேட்குறேன். தெரியாமல் கேட்குறேன். நீங்களாம் யார் தாதா இல்லையா? நீ இறங்கையிலேன்னு தெரியும். இறங்க அது எங்கேருந்து சொற்கடி சொற்கடி இந்த இறங்கிட்டியா? பழம் விழுந்துச்சா? விழுந்துருக்குல பிறக்க கொஞ்சோண்ணா. இங்கே வயசாகிடுச்சாங்க. ஏன் வயசாகிடுச்சாங்களே சரிங்க. உனத்தோட காணா இருந்ததுதான் இது காணாமல் போச்சா? பழம் சூப்பராக இருக்குது. பழம் நல்லா இருக்க முடியாது. எல்லா மரத்தோட எந்த பழம் டேஸ்ட் நல்லா இருக்கும். வீடியோ இதாகுது. கீழே பிறக்கிறப்புல பிறக்கிட்டு கடைசியாக காமிக்கிறான். அதே மாதிரி இப்போ பிறக்காச்சு. பிறக்காச்சும் திங்கிறதே முக்கியம். ஆமாம், பாதிக்கு மேலே தின்னுட்டேன். நிறையாவது பிறக்க தின்னுக்கிட்டே இருக்கான். ஆமாம், இது சீதளத்தை மட்டும்தான் கிடைக்கிது. ஆமாம், அதுவுமே கிடைக்காது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தது புது வீடியோ போகிறது எங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்குங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா. ஆமாம், அப்படியே போகிற போக்கில் ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்ருங்க மக்களே. நம்ம அடுத்த ஒரு சூப்பரான அட்வென்ச்சரில் சந்திப்போம். டாட்டா மக்களே, பாய்.